ஹாய் குட்டீஸ். இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆடும் கழுதையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. 2 பேரும் மலை மேலே இருந்தாங்க. 2 பேரும் மேய்ச்சலுக்கு போயிருந்தாங்க. ஒரு விவசாயி அவங்கள பார்த்தாரு. அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நல்லா வேலை வாங்கிக்கிட்டாரு. அதே போல் சாப்பாடும் நல்லா கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த ஆட்டுக்கு கொஞ்ச நாளில் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, இந்த கழுதையால் எப்படி இவ்வளோ சாப்பிட முடியுது, நம்மளால் மட்டும் சாப்பிட முடியலேன்னு ஒரு பொறாமையில் இந்த கழுதைக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்துச்சு. நான் உன்னை பார்த்து ரொம்ப பாவப்படுறேன். நீ எவ்வளோ வேலை செய்கிற, எவ்வளோ பொதி சுமக்கிற, ஆனால் பாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டும் உனக்கு இவ்வளோ சாப்பாடு தான் கிடைக்கிது அப்படின்னு அதை ஏமாற்ற ட்ரை பண்ணுச்சு. இந்த கழுதைக்கு ஒரே சோகமாக போயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு அந்த ஆடுக்கிட்டேயே அட்வைஸ் கேட்டுச்சு. இந்த ஆடு அதுக்கு சொல்லுது, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும்னா நீ போய் ஒரு டிச்சுக்குள்ளே விழுந்த மாதிரி நடிச்சிரு. அப்போ உனக்கு காயமாயிடும், நீ ரெஸ்ட்லேயே இருப்ப, வேலை செய்ய தேவையில்லை அப்படின்னு ஒரு தவறான அட்வைஸ் கொடுத்துச்சு. அந்த கழுதையும் அதே போல் செஞ்சுது. பாவம். ஆனால் ரொம்ப அடிபட்டு கிடந்தப்போ டாக்டர் பார்த்தாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோட லங்ஸ் எடுத்து அந்த கழுதையோட புண்ணில் தேய்ச்சா சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த விவசாயி இந்த ஆட்டை கொன்னுடுறாரு கழுதையை குணப்படுத்துறதுக்காக. வாழ்க்கையில் இது போல தான் ஃப்ரெண்ட்ஸுங்கிற போர்வையில் நிறைய பேர் கெட்ட விஷயங்கள் நமக்காக அட்வைஸ் பண்ணுறாங்க. கடைசியாக சுயமாக முடிவெடுங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க.